ஓகே, உங்களுக்கு தெரியுதா? எண்ட் கேம் தெரியுதாமா? பொசிஷன் தெரியுதா? இந்த பொசிஷன் போர்டுல வைங்க எல்லாரும். ஸோ உங்களோட ஓன் திங்கிங்ல உங்களால வின்னிங் கண்டினியூஷன் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா எல்லாருமே ஒரு நோட் எடுத்து எழுத ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ நோட்ல எழுதுங்க, அப்படின்னா சேட் பாக்ஸ்ல எனக்கு டைப் பண்ணி அனுப்புங்க. ஃபைண்ட் த வின்னிங் கண்டினியூஷன். எப்படி வின் பண்ணலாம்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மூவ்ஸ் நீங்க எழுத ட்ரை பண்ணலாம். இந்த என் கேம் ஒயிட் கண்டிப்பா வின் பண்ணணும். ஆனா எப்படி வின் பண்ணணும் அதுதான் மேட்டர். ஸோ இந்த டாபிக் என்னன்னா கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ். இது கொஞ்சம் டீட்டெயிலா நீங்க நம்ம பார்க்க போறோம். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற விஷயத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இந்த 1 2 3 4 சாய்ஸ் ஞாபகம் இருக்காடா? ஒரு டவுட் கேட்டலடா? 1 2 3 4 சார் எனக்கு ஒன்றும் புரியல சார் கேட்டலடா? அது இதுலதான் வரும்டா, சரியா? 1 2 3 4 பார்த்து குழம்பிக்காத. நான் சொல்ற ஐடியா எப்படி புரிஞ்சுக்கோமா, சரியா? ஸோ எல்லாம் போர்ட்ல வச்சுக்கோங்க அந்த பொசிஷனை. பெரிய பெரிய விஷயம் இல்ல. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த என் கேம் ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட திங்கிங்ல நான் 10 மினிட்ஸ் டைம் தரேன். ட்ரை பண்ணுங்க. எல்லாமே ஒரு ட்ரை தான். ஒயிட் பிளே வின்ஸ். ஸோ வின்ஸ்ன்னு சொல்லிட்டேன். உனக்கு வந்து ஒரு கண்டினியூஷன் தேவை. பாருங்க. சார் சென்ட் பண்ணிட்டேங்க சார். சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். ஓகேடா. பிரசன்னா என்ன பார்த்துட்டு இருக்கமா? சார் சாட் சார் பண்ணிட்டேன். ஓகே சார் நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். ஓகே, சார் என் ஆன்சர் கரெக்டா சார்? நான் சொல்றேன்டா. பரவாயில்ல, குட் ட்ரை. எல்லாரும் குட் ட்ரை பண்றீங்க. ஓகே, ஸோ நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த இடத்துல ஒயிட் வின் பண்ணுமா பண்ணாதா? சார் வின் பண்ணுங்க சார். சார் வின் யாரெல்லாம் வின் பண்ண முடியும்? சார் வின் பண்ணும். சார் ஒயிட் வின் பண்ணும் சார். வின் பண்ணும். வின் பண்ணிடுமா? சரி, ஓகே ஓகேடா. இந்த பொசிஷன் ஒயிட் வின் பண்ணும். ஸோ வின் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணா இந்த பொசிஷன்ல வின் பண்ண முடியும்? நம்ம எந்தெந்த ஸ்கொயர் நம்ம பிடிச்சோம்னா நம்ம வின் பண்ண முடியும்? சார் b5 ஸ்கொயர். சார் b5 ஸ்கொயர். கரெக்ட். சோ b5 ஸ்கொயருக்கு நம்ம வரணும். இந்த கிங்க b5 ஸ்கொயருக்கு வரணும், இல்ல g5 ஸ்கொயர். கரெக்டா? சோ இந்த ரெண்டு பக்கம் தான் நம்மகிட்ட என்ட்ரி இருக்கு. அப்போ இந்த b5 ஸ்கொயரும் g5 ஸ்கொயரும் ஒரு கீ ஸ்கொயர். அதை நம்ம கீ ஸ்கொயர் சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒயிட்டை வின் பண்ணிடலாம். கரெக்டா? சோ எந்த இடத்துல என்ட்ரி பண்றோமோ அந்த ஸ்கொயருக்கு பேர் என்ன ஸ்கொயர்னா கீ ஸ்கொயர். நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? எந்த ஸ்கொயர்ல நம்ம என்ட்ரி பண்ண முடியுமோ அந்த ஸ்கொயர் தான் கீ ஸ்கொயர். புரியுதா? இப்போ கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ் நான் என்ன சொல்றேன். ஃபர்ஸ்ட் கீ ஸ்கொயர் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ அந்த கிங் g5 இப்ப உதாரணத்துக்கு கிங் g5 நீங்க கொண்டு வர ட்ரை பண்றடா. ஓகே, அப்போ கிங் நீங்க இப்படி கொண்டு வந்துட்டு கிங் h3 கிங் h4 வந்துட்டு தானே கிங் g5 போவீங்க. கரெக்டா? அப்போ கிங் h4 தான் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர். இந்த இடத்துல இருந்து தான் கரஸ்பாண்ட் ஆயிட்டு கிங் வந்து g5 குள்ள ஓடி போகுது. கரெக்டா? அப்போ h4 ஸ்கொயர் இஸ் a கரஸ்பாண்டிங் ஸ்கொயர். புரியுதா எல்லாத்துக்கும்? இந்த டாபிக் பேர் என்ன? கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் தான். என் கேம் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் சொல்லுவாங்க. புக்ல பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ், அப்புறம் இந்த டயக்ராம்ல போர்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 2 3 4 0 அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. இப்ப நீங்க சிம்பிளா நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. கிங் b5 ஸ்கொயர்லயும் g5 ஸ்கொயர் என்ட்ரி வாங்கினா அது கீ ஸ்கொயர் சொல்லிட்டேன். எந்த இடத்துல நம்மளால கிங் என்ட்ரி பண்ண முடியுதோ அது கீ ஸ்கொயர் சொல்லிட்டேன். கரெக்டா? இப்ப இந்த g5 ஸ்கொயருக்கு வரணும்னா முத கிங் இந்த h4 ஸ்கொயருக்கு வரணும். கரெக்டா? அப்ப g5க்கு ஒரு சப்போர்ட்டர் யார் இருக்கா? h4 ஸ்கொயர் இருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த h4 ஸ்கொயர் நம்ம என்ன சொல்றோம்னா கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்னு சொல்றோம். ஒரு சப்போர்ட்டர்னு வச்சுக்கோங்க. கரஸ்பாண்டிங்னா ஒரு சப்போர்ட்டர்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்ப h4 ஸ்கொயர் நான் கிங் கொண்டு வந்தாதான் g5 கொண்டு வர முடியும். இப்ப அப்படியே ஆப்போனன்ட்டுக்கு பாருங்க. இந்த கிங்க h4 கொண்டு வரும்போது
அவனோட கிங் எங்க கொண்டு வந்தா நம்மளோட என்ட்ரி ஸ்டாப் பண்ணுவான்? Sir, G6 at 6. சரி G6 ஸ்கொயர். சி கிங் நான் இப்படி H4 கொண்டு வரும்போது கிங் H5 போய் என்ட்ரி வாங்கலாம், கிங் G5 ஸ்ட்ரைட்டா என்ட்ரி வாங்கலாம். கரெக்டா? அப்ப நம்ம எப்ப Yes, கரெக்டா sir. கிங் H4க்கு வரமோ அதோட கரஸ்பாண்டிங் ஸ்கொயர், இதுக்கு ஆப்போசிட் ஸ்கொயர் என்னதுன்னா ஆப்போனண்ட்டுக்கு G6 ஸ்கொயர். புரியுதா? இப்பதானே கிங் B1 கொண்டு வரேன்டா, இப்ப நான் இப்படியே கொண்டு வரேன் கிங் H4 வரைக்கும். அப்ப ஆப்போனண்ட் கிங் G6 ஸ்கொயர் கிங்க வந்தாதான் கிங் H4 கிங் G5 கிங் H5 என்ட்ரி ஸ்டாப் பண்ண முடியும். கரெக்டா? Yes, sir. கரெக்டா இல்லையாடா? சார் Yes, அப்போ sir. ஒயிட்டுக்கு H4 ஸ்கொயர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர். Yes, sir. அந்த H4 ஸ்கொயருக்கு ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது? G6 ஸ்கொயர். கரெக்டா? அப்போ பிளாக் கிங் G6 ஸ்கொயருக்கு வந்தாதான் இந்த பொசிஷன் டிராப் பண்ண முடியும். கிங்கோட என்ட்ரி ஸ்டாப் பண்ணா டிராப் பண்ணலாம். சப்போஸ் கிங்கோட என்ட்ரி ஸ்டாப் பண்ண முடியல ஒயிட் வின் பண்ணிடுவாங்க. சிம்பிள். புரிஞ்சுதா? Yes, sir. அவ்வளவுதான்டா. இதுதான் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர். இப்ப நான் H4 ஸ்கொயருக்கு வந்துட்டேன் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்னா சப்போர்ட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்கேன். H4க்கு ஆப்போசிட் ஸ்கொயர் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் சொல்லுவாங்க. சரியா? நம்ம என்ன ஸ்கொயர் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் நம்ம வைக்கிறோமோ அதுக்கு கரஸ்பாண்டா யார் இருக்காங்க? ஆப்போனண்டோட கிங்கோட மூவ் வந்தாதான் இந்த கிங்க ஸ்டாப் பண்ண முடியும். கரெக்டா? அப்ப அவங்களுக்கும் ஸ்கொயர் இருக்கு கிங் கொண்டு வரதுக்கு. அப்ப அவங்க கிட்டயும் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் இருக்கு. புரியுதா? Yes, sir. அஸ்வந்த் புரிஞ்சுதா இல்லையா? சார் புரியுது. ஓகேடா, சார் ஃபைன். புரியுது. சோ நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் கிங் H4க்கு என்ட்ரி வாங்கினா பிளாக்கோட கிங் G6 ஸ்கொயர் வருது. இது கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் நம்பர் 1. கரெக்டா? எஸ் சார். Yes, sir. கரெக்டா இல்லையா? எஸ் இப்ப சார். இதே Yes, கிங்க sir. நான் இப்படி கொண்டு போறேன். கிங் B2 கிங் C3 கிங் C4 கிங் B5 இப்படி நான் கொண்டு வரும்போது இது எத்தனாவது? செகண்ட் ரூட். ரெண்டாவது ரூட் எடுக்கிறேன். கரெக்டா? முதல் ரூட் இப்படி போய் ஃபர்ஸ்ட் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ல உட்காடுறேன். ரெண்டாவது கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் என்னன்னா இப்படி வந்து இங்க உட்காரும் போது பிளாக்கோட கிங் வந்து B6 ஸ்கொயர்ல, பிளாக்கோட கிங் எங்க இருக்கணும்? B6 ஸ்கொயர்ல இருக்கணும். கரெக்டா? Yes, sir. சோ அப்ப கிங் C4 ஒயிட் கொண்டு வரும்போது அவன் கிங் B6 ஸ்கொயர்ல இருந்தாதான் நம்மளோட என்ட்ரி ஸ்டாப் பண்ண முடியும். ஓகே? Okay, இப்ப sir. நான் வேரியேஷன் மாதிரி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் பாத்திரலாம். நான் சிம்பிளா ப்ளே பண்றேன். கிங் B2 ப்ளே பண்றேன், கிங் B6 ப்ளே பண்றேன் வச்சுக்கலாம், கிங் C3 ப்ளே பண்றேன், கிங் A6 ப்ளே பண்றோம், கிங் C4 வரும்போது கிங் B6 போயிட்டா பிளாக் வந்துட்டு என்ன பண்றான் நம்மளோட. அப்ப C4 ஸ்கொயர் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் யாரு? B6 ஸ்கொயர் தான் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர். புரியுதா? இப்ப Yes, sir. இந்த ரூட் நான் வந்து இப்ப மாத்துறேன். இப்ப நான் வந்து கிங் இங்க கொண்டு போலாம் ட்ரை பண்றேன். சோ கிங் D3 போறேன், கிங் C7, கிங் E3 போறேன், கிங் D7, கிங் F3 போறேன், கிங் E7, கிங் G3 போறேன், கிங் F6, கிங் H4 போறேன், கிங் G6 வந்துட்டான். அப்போ என்னால டிரா தான் பண்ண முடியுது, என்னால வின் பண்ண முடியல. கரெக்டா? புரியுதா பசங்களா? Yes, sir. அப்போ அவன் கரெக்டா இப்ப கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். கிங் C4 வரும்போது கிங் B6 தான் டிரா பண்றான். நம்ம கரெக்டா கிங் இப்படி கொண்டு போகும்போது அவனும் கரெக்டா கொண்டு இங்க வந்துட்டு என்ன பண்றான்? G6 ஸ்கொயருக்கு கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ல வந்து உட்காந்துடுறான். அப்ப இது டிரா ஆயிருது. மறுபடியும் என்ன பண்ணணும்? நீ கிங்க இந்த பக்கம் கொண்டு போற அப்படின்னா அவனும் கொண்டு போவான். கரெக்டா? அவனும் கிங் C4 வரும்போது கிங் இங்க வந்துருவான். இப்ப இத நம்ம ஏமாத்தணும். இதை ஏமாத்துறதுதான் வேலையே. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இப்ப கிங் A2. நம்ம என்ட்ரி சரி, நீ கிங் A2 ஆடுறேன்னு வச்சுக்கலாம். நான் கிங் B7 சும்மா அடிக்கிறேன். சார் கிங் B2. கிங் B2 ஆடுறியா? நான் கிங் A6 ஆடுறேன், நான் கிங் C7 ஆடுறேன். சார் கிங் C3. கிங் B7 ஆடுறேன். சார் கிங் D3. கிங் C7, சார் கிங் D2. சரி கிங் மறுபடி நீ கிங் D2 போறியாடா? சரி கிங் D2 போறோம் வச்சுக்கலாம். நான் கிங் C8 வச்சுக்கிறேன். இப்ப நான் ஏன் கிங் C8 போனா புரிஞ்சுக்கோங்க. கிங் B7 போயிட்டேன் அப்படின்னா
ஒயிட் கிங் டக்குன்னு இங்க போயிடும். அப்ப ஒரு ஸ்கொயர் ஸ்ட்ராட்டஜி ஆயிடும். கிங் E3, கிங் C7, கிங் F3, கிங் D7, கிங் G3, கிங் E7, கிங் H4, கிங் F6 வந்துருவான். ஆனா கிங் H5 ஒயிட் வின் பண்ணிடுவான். புரியுதா? எல்லாரும் Yes, புரியுதா sir. பசங்களா? Yes, sir. அவ்வளவுதான்டா. இதுதான் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர். அப்போ ஒயிட் கிங் D2ன்னு போகும்போது நான் இந்த C8 போனா மட்டும்தான் பிளாக்கால இந்த பக்கம் G6 ஸ்கொயருக்கு வர முடியும். கரெக்டா? நான் கிங் B7 போயிட்டேன்னா தோத்துருவேன். கிங் C8 போனேன் அப்படின்னா என்னால ஹோல்டு பண்ண முடியும். புரியுதா பசங்களா? Yes, sir. Yes, sir. ஓகே, சரி, ட்ரை பண்ணுங்க. King B1. கிங் B1 கரெக்டான மூவ். லெட்ஸ் see. கிங் B7 ஆடுறேன். இப்போ என்ன பண்ணுவீங்க? Sir, king A2. Sir, No, king we have to should not C1. commit. So king C1 டா. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் இந்த கிங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வைக்க போறேன். ஏன் அப்படின்னா நான் ஒன்னு சப்போஸ் கிங் C7 ஆடுறா வச்சுக்கலாம். இந்த கிங்க நான் இப்படி கொண்டு போக போறேன்னா இல்ல இப்படி கொண்டு வர போறேன்னா நான் ஆப்போனண்ட காட்டாம இருக்கேன். கரெக்டா? இப்போ நான் கிங் D1 ஆடுறேன். இப்போ அவன் என்ன நினைப்பான்? பிளாக். சோ கிங் வந்துட்டு ஒயிட் கிங் வந்துட்டு எப்படி கொண்டு வரான்? E2, F2, G3 கொண்டு வர போறான்னு நினைக்கிறான். சப்போஸ் இப்ப கிங் D7 ஆடுறான்னு But வச்சுக்கலாம். doubt, sir. சொல்லுமா. Sir, king C1 க்கு king C8 அதான்டா. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ அஸ்வின். ஒரு நிமிஷம் இருமா. இப்போ கிங் நான் டிசைடே பண்ணல. நான் ஒண்ணு கிங் C2, கிங் C4 போறேன்னு நான் சொல்லல. கிங் D2, கிங் E2 போயிட்டு கிங் H4 போக போறேன்னு சொல்லிட்டு நான் ஆப்போனன்ட் சொல்லாம இருக்கேன். இப்ப கிங் D1 நீ கிங் C8 கூட வச்சுக்கோவேன். இப்போ கிங் C8க்கு அப்புறம் ஒயிட் சூப்பரா வின் பண்ணலாம் இந்த பொசிஷன்ல. Sir, king E2. சோ கிங் E2 போறியாடா? Yes, sir. சோ கிங் E2, கிங் C7 ஆடுறேன். சோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா கிங் E2 போகும்போது நான் என்ன த்ரெட் பண்றேன்? கிங் F3 போயிட்டு கிங் G3, கிங் H4 போக போறேன். கரெக்டா? சோ கிங் E2க்கு அவன் என்ன பண்ணுவான்? கிங்க உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவான். சோ இப்போ என்ன Sir, பண்ணலாம்? king D3. King D3. Sir, king கிங் D3. D3 ஆடும்போது கிங் C7 போயிடுவான்டா. Sir, Sir, king அப்போ திருப்பி king D1. Sir, king D2. கிங் D2 ஆடணும்னா கிங் C8. Sir, king E3 க்கு பதிலா king D3, sir. கிங் D3 தானே பார்த்துட்டு இருக்கோம். Sir, sorry, sir. King D3 க்கு பதிலா king E3, sir. நீ கிங் E3 போற. ஃபைன், குட். சோ கிங் E3, கிங் D8 ஒன்லி மூவ். இப்போ என்ன பண்ணலாம்? Sir, king D3. கிங் D3 போனோம்னா கிங் C7 மா. Sir, king D2. King C4. கிங் C4 னா கிங் B6 வந்துரும்டா. ஃபர்ஸ்ட் மூவ் கிங் B1, கிங் B7, கிங் C1, கிங் C7, கிங் D1, கிங் C8. Sir, king E2 தப்பா, sir? திங்க் பண்ணுடா. தப்பா ரைட்டான்னு பார்க்காத. திங்க் பண்ணுங்க. வேறவே இருக்கான்னு பாருங்க. Okay, sir. கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்கீங்கடா. ஓகே, இந்த இடத்துல என்ன கிங் E2 கிடையாதுமா. The move is king E1. I am threatening king F2, 1, 2, 3, 4. So 4 மூவ்ஸ்ல H5 ஸ்கொயர் போகுது. கரெக்டா? அப்ப கிங் E1 ப்ளே பண்ணிட்டேன். அவன் என்ன பண்ணணும்? இப்போ வித்தின் 3-4 மூவ்ஸ்ல அவனும் கிங் G6 வந்தாகணும். கரெக்டா? 1, 2, 3 and 4. கரெக்டா இல்லையா? இப்போ கிங் D7 Yes, is the sir. only move. புரியுதா இல்லையா பசங்களா?
எஸ் சார். இப்போ கிங் F2 நான் போறேன் அப்படின்னா அவன் கிங் E7 வருவான் கரெக்டா? நீ கிங் G3 போனா கிங் F6 வருவான், கிங் H4 போனா கிங் G6 டிரா ஆயிடும். அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. கிங் F2 நான் போக மாட்டேன். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னா கிங் E2 நான் ஆடுறேன். இப்ப என்னோட த்ரெட் என்ன? கிங் F3, கிங் G3, கிங் H4, கிங் H5 வர போறேன். இப்போ கிங் E7 ஆடுறேன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணுவீங்க? சார் கிங் D3. King D3. King D3, King D7, now King C4, King C7 and King B5 wins. புரியுதா? சின்ன ட்ரிக். எஸ் சார். சப்போஸ் King C7 இந்த பக்கம் பிளாக் பண்றான் அப்படின்னா கிங் F3. இப்ப King F2 போயிடலாம். King F2, King here, 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 King H5 wins. King F7 and King G5 white wins. புரியுதா? Sir. எஸ் சார். பசங்க புரிஞ்சுதா இல்லையா? அஸ்வந்த் புரிஞ்சுதாமா? Sir, yes, sir. குட். சோ கிங் E8 போவோம், கிங் E1 அந்த சின்னதா ட்ரிக் பண்றோம். கிங் D7 இப்ப கிங் F2 போலாம், கிங் E2. சார் கிங் ஓகே, Sir, கிங் king D8 போல D- என்ன பண்ணுவீங்க? Sir, King D2. கிங் D2 வாடா ஷூரா? Yes, sir. கிங் D2 கிங் D7 ரைட்டா? ஓகே. ஓகே, இப்போ எப்படி கண்டினியூ பண்ணலாம் பாருங்க. சோ இது ஒரு வே இருக்கு, இன்னொரு வே இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ சாய் சிவானி இது வரைக்கும் பார்த்தது புரியுதாமா உனக்கு? சார் கொஞ்சம் சார் சொல்லுமா. புரிஞ்சிருக்கு. கொஞ்சம் தான் புரியுதாடா? ஆனா கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்னா என்ன, கீ ஸ்கொயர்னா என்ன புரியுதாடா? கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்னா புரியுது சார். ஆனா கீ ஸ்கொயர்னா தான் சார் என்னன்னு புரியல. கீ ஸ்கொயர்னா ஒண்ணும் இல்லடா, இந்த கிங் நம்ம G5 ஸ்கொயர் கொண்டு வரோம்ல, G5 ஸ்கொயருக்கு Sir, King எஸ் F2. சார். இந்த கிங் என்ட்ரி கொண்டு வரலாம்டா, அதுதான் கீ ஸ்கொயர்ரா. KEY கீ ஸ்கொயர். கீ ஸ்கொயர்னா அந்த இடத்துக்கு கிங் வந்துச்சுன்னா ஒயிட் யார் அந்த கீ ஸ்கொயர் வராங்களோ வின் பண்ணிடுவாங்க. இப்ப கிங் G5 என்ட்ரி ஆகனா நீ வின் பண்ணவே மாட்டியா ஒயிட்ல? சிவானி எஸ் சிவானி சார். இருக்கியா இல்லையாடா? இருக்கேன் சார். சிவானி கிங் G5 கீ ஸ்கொயர் ஏன் சொல்றேன்னா கிங் G5 வந்தா ஒயிட் வின் பண்ணுமா பண்ணாதாடா? வின் பண்ணும் சார். அதுதான் கீ ஸ்கொயர். கீ ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா வின்னிங் ஸ்கொயர் சொல்லுவாங்க. அந்த ஸ்கொயருக்கு வந்துச்சுன்னா பொசிஷன் வின் பண்ணிடலாம். சரியா? எஸ் சார். எஸ் சார். ஓகேம்மா, அவ்வளவு சிம்பிள்டா, ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதம்மா. சரியா? ஓகேடா. மெயின் வின்னிங் வேணும்னா கிங் B1 கிங் B7, கிங் C1 கிங் C7, கிங் D1 இந்த இடத்துல நம்ம கிங் D7 அனலைஸ் பண்ணுவோம் கரெக்டா? சோ எஸ் கிங் சார். எஸ் D7க்கு சார். இப்ப கிங் E1 போகாம நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன ட்ரிக், கிங் C2 கொண்டு போக போறோம். இப்ப என்னோட ஐடியா என்னன்னா கிங் C3 கிங் C4 வந்துட்டு இருக்கேன் கரெக்டா? சோ அவன் ஒயிட் என்ன பிளாக் என்ன பண்ணுவான்? சார் கிங் D8. கிங் D8 ஆடா? Yes, sir. சரி, கிங் D8 பாப்போம். கிங் D8னா நான் கிங் C3 போவேன். சார் கிங் சோ கிங் C7. C7 வந்தாகணுமா? சோ கிங் Yes, sir. C7னா நான் வீட்ல கிங் D3. சார் கிங் அவன் என்ன பண்ணணும்? சோ கிங் D7 ஆடுவான், இல்ல கிங் D8 ஆடுவான் கரெக்டா? சார் கிங் சோ கிங் D7 ஆடினா கிங் C4 வந்துரும். அப்ப இதுவரை கிங் D7 ஆட முடியாது. அப்போ இந்த இடத்துல ஆஃப்டர் KD7 சாரி கிங் C2 கிங் C7 ஆடினாங்கன்னா சார் கிங் D3. now கிங் D3 கிங் D3 பிளாக் கிங் B7 தான் ப்ளே பண்ணி ஆகணும். கிங் B7 ஆடினாங்கன்னா இப்ப என்ன பண்ணலாம்? கிங் E2. சோ விதின் 4 மூவ்ஸ் நம்ம போயிடுவோம். அவங்களுக்கு வந்து ஸ்கொயர் கிடைக்காது கிங் C7. சோ அவங்களால கிங்க பிடிக்க முடியாது. கரெக்டா? கரெக்டா பாருங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் மூவ் கிங் B1 கிங் B7, கிங் C1 கிங் C7 தான் ஆடி ஆகணும். நவ கிங் D1 நம்ம வெயிட் பண்றோம். கிங்க
மறுபடியும் B7கே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிங் E2 கிங் F3 சீக்கிரமா போயிடலாம் இந்த பக்கம். கரெக்டா? அப்ப அவன் என்ன பண்ணணும், கிங் D1க்கு கிங் D7 கிங் D8 தான் ஆடி ஆகணும். சோ கிங் D7க்கு என்ன பண்ணும், கிங் D2 ஆர் கிங் C2. சோ கிங் C2. ஓகே, கிங் C2. இப்போ கிங் C7 ஆடுறான் வச்சுக்கலாம். கிங் C7 என்ன சொன்னா கிங் D3. இப்ப கிங் C4 நம்ம அப்ப கிங் C4 நம்ம இப்ப சப்போஸ் கிங் D7 கிங் D8 கிங் C8 போயிட்டான் அப்படின்னா நமக்கு கிங் C4 வந்துட்டு இருக்கு. அப்ப அவன்கிட்ட ஒன்லி மூவ் என்ன, கிங் B7. இப்ப நம்ம என்ன பண்ணோம், கிங்க கொண்டு வந்துட்டோம். இப்ப அந்த கிங்க H4 வர்றது அவனால ஸ்டாப் பண்ண முடியாது. புரியுதா? எஸ் சார். கரெக்ட். ஓகே, சோ கிங் C2 நான் இப்போ வந்து கிங் D8 போறேன்னு வச்சுக்கலாம். கிங் C2க்கு கிங் D8 விளையாடுறேன் அப்படின்னா now I can play king C3 threatening king C4 king B5. அவன் என்ன பண்ணி ஆகணும், கிங் C7 தான் ஒன்லி மூவ். இப்ப என்ன பண்ணணும், கிங் D3. இப்ப கிங் D3. இப்ப பிளாக் ஜுக்ஸ்வாங்ல மாட்டிக்கிட்டான். அப்போ கிங் D3 பிளாக் ஒரே ஒரு ஸ்கொயர் என்னது, கிங் B7 தான் போய் ஆகணும். now king E2 white wins. புரியுதா பசங்களா? எஸ் சார். இது மறுபடியும் நீங்க போர்ட்ல வீட்டுல வச்சு பாருங்க, அப்பதான் புரியும். கிங் B1 கிங் B7 கிங் C1 கிங் C7 கிங் D1. ஏன் இப்படி நம்ம கிங் D1க்கு வரோம் அப்படின்னா நம்ம வந்து டிசைட் பண்ணல இன்னும், நம்ம வந்து கிங் சைட்ல போறோமா இல்ல குயின் சைட்ல போறோமான்ட்டு அவன்கிட்ட காட்டல. அப்ப அவன் என்ன பண்ணுவான், கிங் D7 தான் வருவான், நம்ம கிங் இங்க வருது நினைச்சிட்டு இருக்கான். இப்ப டக்கு நம்ம என்ன பண்றோம், கிங் C2 இந்த பக்கம் கொண்டு வர ட்ரை பண்றோம். அவன் என்ன பண்ணி ஆகணும், இந்த கிங் B6 ஸ்கொயருக்கு வந்தாக ட்ரை பண்ணும். சோ கிங் C7 ஆடுறான் வச்சுக்கலாமே. இப்ப என்ன பண்றோம், King கிங் D3. D3. கிங் D3 போறோம். இப்ப அவன் என்ன பண்ணி ஆகணும், கிங் B7 தான் போய் ஆகணும். now king E2 white wins. ஷார்டஸ்ட் வே. சார் டவுட் இது நம்ம சார். அவங்களால என்னமா சார் கிங் C7 பல கிங் D8 னா சார். அனலைஸ் பண்ணிட்டே மேடா. கிங் B7 கிங் C1 கிங் C7 கிங் D1 கிங் D8 இந்த இடத்துல சொல்றியாடா? எஸ் சார். இந்த இடத்துல கிங் D8 தேர்ட் மூவேவா? எஸ் சார். கிங் D8 னா கிங் C2 சேம் ஐடியா. சார் கிங் D7. The king C8 na. இல்ல நம்ம கிங் C சேம் ஐடியா உங்களுக்கே தெரியும்டா. கிங் D7 னா கிங் C3 கொண்டு வரேன். சார் கிங் C7 கொண்டு வந்தாகணுமா? எஸ் ஏன்னா ஓகே கிங் C4 சார். வந்துரும். அப்ப கிங் D3 போயிடுவேன். கிங் B7 தான் ஆடி ஆகணும். இப்ப கிங் E2 வெளியே கொண்டு வந்துருவேன். எஸ் சார். அதே தான் சேம் கிங் B1 கிங் ஹியர் கிங் D8 போகும்போது கிங் C2 சொன்னேன். இப்ப கிங் C8 ஆனா நீங்களே சொல்லுங்க, ஈஸி தான். சார் கிங் D3. கிங் D3. கிங் C3 ஐடியா, கிங் C4 கிங் B5 வந்துட்டு இருக்கேன். அவன் கிங் இங்க தான் ஆடி ஆகணும். கிங் இங்க D3. கிங் D3. இப்ப கிங் B7 ஆடி ஆகணும். இப்ப கிங் E2 வின்ஸ். சிம்பிள். சார் புரிஞ்சுதா? சார் Sir. சொல்லுமா. D3 போயிருக்கலாம்ல சார் சார். ஏன் சார் D3 னு போலாம் இருடா ஒருத்தர் பேசுங்கடா, என்ன சொல்றீங்க? சார் கிங் E2 என்னடா? கிங் E3 போலாம் சார். கிங் E2 போகாம கிங் E3 விளையாடலாம்டா. கிங் E2 போகாம கிங் E3 ஆடலாம்டா. ஓகே சார். ஓகேமா. சரி பசங்க, இந்த பொசிஷன் புரிஞ்சுதானா? இந்த கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ் என்ன புரிஞ்சுதா? Yes, sir. எஸ் சார். ஓகேமா. சாய் சிவானி கொஞ்சம் புரிஞ்சாடா? புரிஞ்சு ஓகே. சோ கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ்ல ரெண்டு விஷயம் பார்க்கணும்டா. ஒண்ணு இந்த கீ ஸ்கொயர், எந்த ஸ்கொயருக்கு நம்ம கிங் கொண்டு போனா நம்மளால வின் பண்ண முடியும், அந்த வின்னிங் ஸ்கொயரை பார்க்கணும். கிங் B5 ஒரு ஸ்கொயர் இருக்கு, கிங் G5 ஸ்கொயர் இருக்கு. சோ நம்ம எந்த ஸ்கொயர்ல டிராவல் பண்றோமோ அதே மாதிரி ஆப்போனன்ட் கிங்கும் டிராவல் பண்ணிட்டு நம்ம கிங்கோட என்ட்ரியை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதோட ஸ்கொயர்ஸ் பேர் தான் கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ். புரிஞ்சுதா இல்லையா? Yes, sir. அவ்வளவுதான்டா. இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து வேரியேஷன் பார்க்கணும். அவ்வளவுதான். புரியுதா? இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்க்க உங்களுக்கு அந்த பேட்டர்ன் புரிஞ்சிடும். ஓகே.